நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். நான் ஜெயிக்கக்கூடிய நீங்களும் ஜெயிக்கக்கூடியவர்களும் சம்பளத்தையும். அப்போ நாம் ஜெயம் கொள்ளிகளாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஆலோசனைகள் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருத்தரோ இருவரோ இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அநேகர் காணப்பட வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவார்கள். கடைசியாக ஏதோ ஒரு தீர்மானத்துக்குள்ளாக போய் அதை யுத்தத்திலே ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்களில் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு தேவையானது என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். ஜெயம் கிடைக்கும். எதனாலே நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினாலே எண்ணங்கள் ஸ்திரப்படும். நம்மளுடைய ஆலோசனைகள் சரியாக இருக்க வேண்டும். அதனால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணும். ஒரு யுத்தத்துக்கு போகும்போது நல்லா யோசிக்க வேண்டும். போகலாமா போகக்கூடாதா என்பது. யோசிக்கிறது வேற, பயப்படுறது வேற. நாம் யோசிக்கிறவர்களாக இருக்கணும், பயப்படுறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பயந்தோன்னா நாம் தோற்றுருவோம். அதனால் நாம் நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நம்மளுடைய ஆலோசனைகள் எண்ணங்களால் ஸ்திரப்படும். நம்மளுடைய ஆலோசனைகளும் சரி, எண்ணங்களும் சரி, சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மாத்திரமே ஜெயம் வரும். ஆலோசனை செய்யாமல் யுத்தம் செய்தால் அங்கே தோக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அவமானப்படுறதுக்கும் வாய்ப்புண்டு. அதனால் நாம் ஆலோசனை செய்கிறவர்களாய் இருந்து யுத்தம் செய்ய வேண்டும். 11ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? விழுந்து போகுவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நாம் சுகம் உண்டாக்குறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நம்மளுடைய யுத்தத்திலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னா நல்ல யோசனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நல்ல யோசனை செய்து யுத்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் கிடைக்கும் அப்படின்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தீமோத்திக்கு சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் போராட்டத்தை போராடினார். இந்த பூமியில் கத்தி எடுத்து போராடினாரா? மனுஷனோட போராடினாரா? ஜனங்களோட போராடினாரானா? இல்லை. யாரோட போராடினார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம்.
பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நம்ம ஒருவரால் போராட முடியுமா? நம்ம ஒருவரால் ஜெயிக்க முடியுமானா முடியாது. அப்போ சேனைகள் அநேகம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சேனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் யாரை துணை கொண்டு இருக்க வேண்டும்? நாம் வெம்மிதவாய் ஆலோசனை செய்ய வேண்டும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல, மனிதர்களோடு நமக்கு யுத்தம் அல்ல. அதுதான் பவுல் தெளிவாக சொல்கிறார் தீமோத்திக்கு சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ நல்ல போராட்டம். அவருடைய போராட்டத்திலே எந்த மனுஷனையும் துன்பப்படுத்தினவராக, எந்த மனுஷனை அவமானப்படுத்தினவராக, எந்த மனுஷனையும் துக்கப்படுத்தினவராக, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இல்லாத ஒரு போராட்டத்திலே அவர் இருந்தால், கிறிஸ்துவை அறியதற்கு முன்பாக ஒரு ஜீவியும் கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவருடைய போராட்டம் எல்லாம் அந்தகார லோகாதிபதி சாத்தானோடு தான், ஜனங்களோடு அல்ல. நம்மளுடைய போராட்டம் யாரோடு? நாம் ஜனங்களோடு, விசுவாசிகளோடு, மற்றவர்களோடு நாம் போராடினால் நாமளும் தோற்று போவோம். நல்ல போராட்டத்தை நம்மளால் போராட முடியாது. அதனால் ஆலோசனை செய்ய வேண்டும். நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் செய்ய வேண்டும். என்ன யுத்தம் இந்த பூமியில் நமக்கு இருக்கிறது, என்ன போராட்டம் நமக்கு இருக்கிறது என்று பார்க்கும்போது நமக்கு இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டமும் யுத்தம் தான். அப்போ நம்ம யோசனை செய்து நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31. ஒரு 20,000 பேரை கொண்டு நம்ம மேலே யுத்தத்துக்கு வரான்னா ஒரு 10,000த்துக்கு நம்ம கொண்டு போய் யுத்தம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு உட்காந்து யோசனை பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கொஞ்சம் பேரை கொண்டு நாம் ஜெயிக்க முடியுமானா முடியும். ஏன்னா கொஞ்சம் பேரை கொண்டு நம்ம விசுவாசிகள், அது நம்ம விசுவாசர் மூப்பர்கள் அநேகரை ஜெயித்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ அவங்க உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிக்கிறதை பார்க்கணும். ஒரு ராஜா ஒரு 20,000 பேரை கூட்டிக்கின்னு யுத்தத்துக்கு வரான்னா ஒரு மனுஷனாவது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போகிறவன்னு நினைப்பான். அப்போ நமக்கு பொல்லாத சேனைகளோடு இங்கே போராட்டம் இருக்கும்போது நாம் எத்தனை சேனைகளோடு போக வேண்டும்? அங்கே கணக்கிடப்படலை, பொல்லாத சேனை அப்படின்னு போட்டுக்குது. அப்போ சேனைகளின் கர்த்தரை நாம் துணை கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தையும் அவருடைய அடிச்சுவர்களை நடந்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. நம்மளுடைய சொந்த ஆலோசனைகள், சொந்த முயற்சிகள் எதுவுமே பிரயோஜனமற்றதாய் காணப்படுகிறது. அதனால் நாம் நல்ல ஆலோசனைகள் செய்து யுத்தம் செய்ய வேண்டும். மனிதர்களோடு அல்ல, பொல்லாத சேனைகளோடு, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, இந்த லோகாதி அதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் நாம் இந்த மனுஷங்களோடு யுத்தம் பண்ணினால் கண்டிப்பாக உலகத்திலையும் தோற்று போவும், ஆவிக்குரிய வண்ணமாகவும் தோற்று போவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படி இராதபடிக்கு ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் அநேக ஆலோசனைக்காரரோடு நாம் கூடி இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அவ்விதமாக நமக்கு ஆயுதம் என்ன? நமக்கு தேவையான ஆயுதம் என்ன? ஜெயிக்கணும்னா நமக்கு தேவையான ஆயுதம் என்ன? இப்போ யுத்தத்துக்கு போகிறாங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்குது. அவங்க எதில் யுத்தம் பண்ணுறாங்க? அணுகுண்டு பாம்பு போட்டு யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு யுத்தம், நம்ம யாரோட போடுறோம் யுத்தம்? நாம் யுத்தம் எதனால் போட முடியும்? எதனால் நாம் ஜெயிக்க முடியும்?
நாம் இந்த உலகத்திலே இந்த பொல்லாத சேனைகளோடு ஜெயிக்க வேண்டுமானால் நம்மளுடைய ஆயுதம் எதுவாக இருக்க வேண்டும்? எதுவாக இருக்கணும்? நம்மளுடைய ஆயுதம் எது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நமக்கு தேவையானது ஒன்று, என்னது? விசுவாசம் என்கிற ஆயுதம். விசுவாசம் இல்லாமல் அங்கே என்ன போட்டுக்குது? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நம்முடைய பிதாக்கள், முன்னோர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அந்த விசுவாசம் உனக்கும் எனக்கும் இருக்குதா? முதலாவது விசுவாசம் என்கிற ஆயுதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த ஆயுதம் இருந்தால்தான் நமக்கு ஜெயம். நம்முடைய பிதாக்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டார்கள். இந்த விசுவாசத்தினாலே சிங்க கோபியிலே தானியலை போட்டார்கள், சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டது. யுத்தம் அறியாதவர்கள் யுத்தத்துக்கு போய் யுத்தத்தில் ஜெயிச்சு வந்தாங்க. ஆபிரகாம் எத்தனை பேரோடு போனார்? 318 பேரோடு போனார். அவருக்கு யுத்தம் தெரியுமான்னா யுத்தம் தெரியாது. ஆனால் தேவன் மேலே விசுவாசம், தேவன் மேலே ஒரு நம்பிக்கை. அவரோட கூட இந்த ஜனங்களுக்கும் யுத்தம் தெரியுமான்னா தெரியாது. ஒன்றுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தினாலே அந்த ராஜாக்களை ஜெயித்தார்கள். தாவீது எதனாலே கோலியாத்தை ஜெயித்தான் பார்க்கும்போது, எல்லாருமே பயந்து கொண்டு இருக்கும்போது தாவீது போனார். என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை தான், நீ ஈட்டினாலும் பட்டாயத்தினாலும் வர, நான் யாருடைய நாமத்தை கொண்டு வரேன்? நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் அப்படின்றார். அப்போ சேனைகளின் கர்த்தருடைய நாமம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். முதலாவது இந்த சேனையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் சேனைகளின் கர்த்தருடைய நாமம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும், நமக்கு முன்பாக அது இருக்க வேண்டும், அது நம்மளுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்போது மாத்திரமே ஜெயம். அப்படி இல்லாமல், நாம் விசுவாசம் இல்லாமல், ஆலோசனைகள் இல்லாமல் யுத்தத்துக்கு போனால் விழுந்து போயிடுவோம், தோத்து போயிடுவோம், அவமானப்பட்டு வருவோம். இப்படி நாம் போகக்கூடாது என்று தான் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நாமளும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6:23-24. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்குள்ளே சமாதானமும் விசுவாசத்தோடும் கூடிய அன்பு உண்டாவதாக. இந்த விசுவாசத்தோடு கூடிய அன்பு நம்மக்கிட்ட இருக்கா? அநேகர் நாம் நினைக்கலாம், கத்தினாலே ஜெயிக்கிறதோ இல்லை பாம்புகளால் ஜெயிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. அன்புனாலே ஜெயிக்கிறது தான் ஜெயம். ஆண்டவர் எதனால ஜெயித்தார்? ஆண்டவர் எதால ஜெயித்தார்? கத்தியால் ஜெயித்தாரா, அன்பால் ஜெயித்தாரா? நம்ம எல்லாரையும், இந்த உலகத்தையும் சாத்தானையும் எதனால ஜெயித்தார்? அன்புனால மாத்திரம்தான். அது என்ன அன்பு? அழியாத அன்பு. என்ன போட்டுக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும். அழியாத அன்பு. எதுக்கு அழிவில்லை? தேவனுடைய வார்த்தைக்கு அழிவில்லை, தேவனுடைய அன்புக்கு அழிவில்லை.
அப்போ இந்த அழிவில்லாத அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா? நாம் பணம் வச்சு ஜெயிக்கலாம், இல்லை வேறு வேறு விதத்தில் எப்படியாவது ஜெயிக்கலாம். ஆனால் அதில் எந்த விதத்திலுமே சந்தோஷமோ ஒரு திருப்தி கிடைக்குமானா இல்லை. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினம்பா, விசுவாசத்தை காத்து கொண்டம்பா, என் ஓட்டத்தை முடித்தம்பா. இப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? எனக்காக நீதியின் கிரீடம். கிரீடம் யாருக்கு வைக்கப்படும்? கிரீடம் யாருக்கு வரும்? ஜெயிக்கிறவங்களுக்கு கிரீடம் வரும். நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு நீதியின் கிரீடம் அங்கே இருக்குது. தோற்று போன ராஜா கிரீடம் வைப்பாங்களா? சிறைச்சாலையில் தான் வைப்பாங்க. ஜெயிச்சா ராஜாவுக்கு தான் கிரீடம். அதனால் ஜெயிச்சவங்க நம்ம எல்லோருக்கும் ஒரு நாளில் கிரீடம் வேண்டும் என்றால் நமக்கு முதலாவது இருக்க வேண்டியது விசுவாசம். அதன் பிறகு அழியாத அன்பு. இந்த அழியாத அன்பு நமக்கிட்டே காணப்பட வேண்டும். இந்த அன்பு இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை எப்படினாலும் ஜெயிச்சிடலாம். ஒரு மனுஷனை, ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சு உள்ளே கொண்டு வரணும்னா அன்பு மாத்திரம்தான். அன்பு இல்லாமல் ஒரு ஆத்மா உள்ளே வராது. அந்த அன்பு அழியாத அன்பு, தேவன் கொடுத்த அன்பு. அந்த அன்பை கொண்டு நாம் யுத்தம் செய்ய வேண்டும். இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது மாத்திரமே நமக்கு ஜெயம் கிடைக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அன்பு இருக்குது. இவங்க எல்லாமே மூணுமும் சமமாக இருக்குது. ஆனால் அன்பு தான் மிக பெருசு. இந்த அன்போடு நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அன்பு இல்லாமல் ஜெயிக்க முடியுமானா முடியாது. இந்த அன்பை கொண்டு நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். இன்னும் அந்த அன்பு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11, 12. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனம். விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையப்படினாலே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய். நீயோ தேவனுடைய மனுஷனே. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், மனுஷர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, அது எவைகளின் மேலே இருக்குது, அவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டம். எதனால் போராட்டம்? விசுவாசத்தினால மாத்திரம்தான் போராட்டம். விசுவாசம் இல்லாமல் நாம் போராடினால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நல்ல போராட்டத்தை போராடினதான், விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடினால் மாத்திரமே நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். நம்ம எல்லோரும் ஒரு அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வெளியில் போன நான் என்ன சொல்லுவோம்? நாங்கள் யார் என்ன ஆளுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நாங்கள் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை கூட எவ்விதமாக இருக்கணும்? விசுவாசத்தை
அன்பையும் பொறுமையும், விசுவாசத்தையும் அன்பையும். அன்பு இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கும், அன்பு இல்லாத இடத்துல பெருமை இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கும், அன்பில்லாத இடத்துல பெருமை இருக்கும். இந்த பெருமையை கொண்டு நாம் எதையும் செய்ய முடியாது. சாந்த குணத்தையும் அடையும்படி நாடும். சாந்த குணத்தோடு நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தது எல்லாமே மௌனமாக இருந்து தான், மௌனமாக இருந்து தான் ஜெயித்தார். அவர் எங்கேயுமே அவர் அடிக்கும்போது, அவரை மூஞ்சில துப்பும் போதோ, அவர் தலையில் முள்கிரீடம் வைத்து அடிக்கும்போது, கோலால் அடிக்கும் போதோ, இல்லை 1 குறைய 40 அடிகள் அடிக்கும் போதோ, இல்லை 5 குத்துகள் குத்தும் போதோ அவர் வாயே திறக்கலை. ஏன்னா மௌனமாய் சகித்தார். மௌனமாய் சகித்தால்தான் ஜெயம். நாம் மௌனமாக இல்லாமல் கோவப்பட்டால் ஜெயம் நமக்கு கிடைக்காது. அதனால தான் இந்த ஆலோசனைகள் பவுல் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆலோசனைகளை நம்மளுடைய விசுவாசம் இந்த சேனைகளை ஜெயிக்கிறதா இருக்கணும், நம்மளுடைய அன்பு ஜெயிக்கிறதா இருக்கணும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நாம் காணப்படும் போது தேவன் நமக்கு ஜெயத்தை அளிக்கிறவராய் காணப்படுகிறார். நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியமற்று போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். உறுதிப்படுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆலோசனைகள் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், அன்பிலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய யோசனைகள் எல்லாம் இந்த பொல்லாத சேனையை எவ்விதமாய் நாம் ஜெயிக்க வேண்டும், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை நாம் எவ்விதமாய் ஜெயிக்க வேண்டும், இப்படி தானே இருக்க வேண்டுமே தவிர மனிதர் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் ஜெயிக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நல்ல யோசனைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நல்ல யோசனைகளை செய்து யுத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த யுத்தங்களிலே நாம் பொல்லாத சேனைகளோடு தான் நமக்கு போராட்டமே தவிர இந்த உலகத்திலே எந்த மனுஷனோடும் நமக்கு போராட்டம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலும் அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை கொண்டு ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 9:25. பந்தயசாலையில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கம் இருப்பார்கள். அவர்கள் அழிந்து போகிற ஒரு வெகுமதிக்கு அவர்கள் அவ்வளோ இச்சை அடக்கமாக இருக்கும்போது அழியாத ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற நாம் எவ்வளவு இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இச்சை அடக்கம் இருந்தால்தான் ஜெயம். இச்சையினாலே நாம் தோற்று போவர்களாக இருப்போம். அது எல்லாவற்றையும் எந்த ஒரு இச்சையாக இருந்தாலும் அதை விட்டு தேவனிடத்திலே நாம் சேரும்போது அந்த நம்மளுடைய ஜெயம் எப்படி இருக்கும்? அவர்களே அப்படி வாழும்போது நாம் எவ்விதமாய் என்ன போடுறது? நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்படி செய்கிறோமா?
அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெறப்போறேன் அப்படின்னு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அன்போடு, இச்சை அடக்கத்தோடு நாம் காணப்படுகிறோமா? ஏதாவது ஒரு இச்சையில் நாம் விழுந்து போகிறோம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் தவறி போயிடுறோம். அப்போ நமக்கு எப்படி ஜெயம் கிடைக்கும்? நாம் விழுந்து போகிறதுக்கும் தவறி போகிறதுக்கும் தோற்று போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய யுத்தத்தில் முதல் காரணம் இச்சை. கண்ணுனால பார்க்கறதுனால அதை நமக்கு வேண்டும் அப்படி நிச்சயித்து அதனால தேவையில்லாத காரியங்களை கொண்டு நாம் தோற்று போவர்களாய் காணப்படுகிறோம். அந்த இச்சையை கொண்டு வருகிறது யாரு? நம்ம கண் முன்பாக, ஏவாளுக்கு முன்பாக கொண்டு வந்தது யாரு? சாத்தானானவன். நமக்கு முன்பாடியும் நம்மளுடைய வீக்னஸ், நம்மளுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு இவனை எது எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட நிப்பாட்டினா விழுவான், தோற்று போவான்னு சொல்லி அவன் நம்ம சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வலையிலே நாம் விழாதபடிக்கு, அவனுடைய வாயிலே நாம் விழாதபடிக்கு இச்சை அடக்கத்தோடு நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசம், இரண்டாவது அன்பு, மூன்றாவது நம்பிக்கை, நான்காவது இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். இந்த இச்சை அடக்கம் இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியாது. இச்சை அடக்கத்தினாலே நமக்கு முன்பாக முன்னோர்கள் அநேகர் விழுந்து போனார்கள். ஏன் நாமளே கூட அநேக முறை விழுந்து இருப்போம். விழாமல் யாருமே இருக்க முடியாது. அதனால் ஜாகிரதையாக நாம் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். எதனால நமக்கு ஜெயம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணமே வந்தாலும், மரணமே நேரிட்டாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நமக்கு இருக்குது. உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட, சிலுவையிலே ஜெயிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கும் எனக்கும் இப்போதைக்கும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிறது. ஆனால் அந்த இரத்தத்துக்கு கீழே நாம் வரும்போது அவர்கள் எவ்விதமாக அந்த இரத்தத்தினாலேயும் தங்கள் சாட்சியினாலும் தங்கள் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களோ, நம்மளுடைய சாட்சியும் நம்மளுடைய ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு, ஆட்டுக்குட்டியோருடைய இரத்தத்தை கொண்டு நாமளும் ஜெயிக்க முடியும். அவ்விதமாக நாம் ஜீவிக்க ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு, அழியாத அன்போடு, நம்பிக்கையோடு, இச்சை அடக்கத்தோடு தேவன் முன்பாக நாம் மௌனமாக எல்லா சூழ்நிலையிலும் மௌனமாக இருந்து தேவன் நம்ம யுத்தம் செய்யத்தக்கதாக இந்த அந்தகார லோகாதிபதியை ஜெயிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார், பலப்படுத்துவாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவார். கேட்ட வார்த்தையின்படியாக நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களுக்காக ஜெபிப்போம். கூடுதலாக சொல்லப்படுகிற விவரங்களுக்காக, ஜெப விண்ணப்பங்களுக்காகவும், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் உங்களுடைய குடும்ப ஜெபங்கள்லையும் கூட இப்பொழுது ஜெபிக்கும் போது கூட இதுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக இன்னைக்கு வந்தவர்களுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். இன்னும் வர முடியாதவர்கள், உங்களுக்கு தெரியாதவர்கள் கூட, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்து வராதவர்களுக்காகவும் கூட தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அவர்களை கூட அழைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினத்தினுடைய ஊழியத்துக்காக ஆண்டவருடைய நாள் காலை 9:30 மணி அளவிலே ஆராதனை வேலை. அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். சரியான நேரத்தில் வந்து கூடுவோம். ஆண்டவரை சரியான நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை சரியான நேரத்தில் கண்டிப்பாக சந்திப்பார். முடிந்த மட்டுமாக 9:30 மணி அளவிலே குடும்பமாக வருவதற்கு பிரயாசப்படுவோம். நாளை தினத்தினுடைய கர்த்தருடைய நாளினுடைய ஊழியத்துக்காக நம்முடைய சபைக்கு வர இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பிஸ்கா சபைக்கு செல்ல இருக்கிறவர்களுக்காக, அங்கே நடக்கிற
சகோதரர் பால்பாபண்ணா அங்கே செல்ல இருக்கிறார் ஆவடி பகுதியில். அவருக்காகவும் அவருடைய பிரயாணத்துக்காகவும் அங்கே நடக்கிற ஊழியத்துக்காகவும் பிஸ்கா சபையினுடைய ஊழியங்களுக்காகவும் கூட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். நாலு தினத்தில் நம்முடைய சபைக்கு வர இருக்கிறவர்களுக்காக, மற்ற ஸ்தல சபைகளுக்கு செல்ல இருக்கிறவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையிலே வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 மணி அளவில் சபையின் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து, கடந்த வாரத்திலிருந்து இது தொடங்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் சபையில் வேதாராய்ச்சி இருக்கிறது மாலை 6:30 மணி அளவில். எதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம், அதில் கூட கலந்து கொள்வோம். அநேக ஆண்டவருடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை கொடுக்கிற தேவ ஊழியருக்காக கூட தொடர்ந்து ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணி அளவில் உபவாச ஜெபம் இருக்கு. நேற்று தினத்தில் அது நடந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவிலே சகோதர ஐக்கியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த வாரத்துலேருந்து இங்கே ரெகுலராக வரவர்களை கூட அந்த 6:30 மணிக்கு வந்தால் நம்ம ஆரம்பிப்பதற்கும் சரியான நேரத்தில் முடிப்பதற்கும் அது ஏதுவாக காணப்படும். சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணி அளவில் சகோதர ஐக்கியம் இருக்கிறது. அதற்காக ஜெபிப்போம், அதில் கூட கலந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி அளவிலே ஃபோன் கால், கான்ஃபரன்ஸ் கால் மூலியமாக சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கூட கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுவிசேஷ படமுயற்சி, அதாவது காஸ்பல் சுவிசேஷம் சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். நாளைய தினத்தில் அதற்காக செல்வதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறோம். நாளைய தினத்தில் அந்த ஊழியத்துக்காக கூட தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த இருக்கிற பகுதிகளில் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாக, அந்த இடத்துல ஆண்டவர் போதுமான காரியங்களை செய்யும்படியாக, நம்மை கொண்டு செய்யும்படியாக நாம் அந்த ஊழியத்துக்காக நாமே அர்ப்பணித்து அந்த ஊழியத்துக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில விடுபட்டு போன ஆத்துமாக்களுக்காக, இன்னும் வர இயலாத சூழ்நிலைகளுக்காக ஜெபிப்போம். விடுபட்டு போன ஊழியங்களுக்காக, காட்டேஜ் பிரேயர் மீட்டிங்காக ஜெபித்துக் கொள்ளும். வீடுகள் சந்திக்கிற ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும். இந்த ஊழியங்கள் எல்லாம் சரியான வழியிலே நடக்கும்படியாக, ஆண்டவர் அந்த ஊழியங்களை செய்கிறவர்களை ஆண்டவர் நடத்தும்படியாக, அங்கே சந்திக்க இருக்கிற குடும்பங்களோடு ஆண்டவர் பேசும்படியாக, இந்த வீடுகள் சந்திக்கிற ஊழியத்துக்காகவும் காட்டேஜ் பிரேயர் மீட்டிங்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் பலவீனமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற, வயது பின் காரணமாக பலவீனத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக டேவிட்டுங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் கூடுதலாக வயது பின் காரணமாக பலவீனத்தில் இருக்கிற நரசிம்மா பாட்டிக்காக, பிரபாவதி பாட்டிக்காக ஜெபித்துக் கொள்வோம். மனஜா ஆண்டிக்காக ஜெபித்துக் கொள்வோம். மோகனங்களுக்காக, இன்னும் கூட வயது பின் காரணமாக உங்களுக்கு தெரிந்த பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக சகோதரன் ஜேசன் தாத்தா அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் கூடுதலாக சகோதரன் ரஞ்சனங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஊழியக்காரர்களுக்காக, மூப்பர்களுக்காக, இன்னும் பலவீனத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிற முன்னேற ஊழியக்காரர்களுக்காக, சபை பொறுப்பில் காணப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் இன்னும் கூடுதலாக விசேஷமாக பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஸ்பெஷல் சைல்டு, அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய பலவீனங்களில் ஆண்டவர் போதுமானராக இருக்கும்படியாக இந்நாள் வரைக்குமாக பாதுகாத்தார். இனி ஒரு நாட்களில் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். எஸ்என் அண்ணாக்காக, தீமோத்தி அண்ணாக்காக, பீட்டர் அண்ணாக்காக, எசேக்கியலுக்காக, ரூபஸ்க்காக, ஆனந்தனுடைய கண் பார்வை, ஆனந்த படிப்பு, மற்ற காரியங்களுக்காக, இப்படியாக நம்முடைய சபையில மாத்திரமல்ல, மற்ற சில சபைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, உலக ரீதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவர்கள் அடுத்த ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, காலேஜ் கூட நிறைய பேருக்கு கிடைத்தது என்று கேள்விப்பட்டோம். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக அவர்கள் படிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எதிர்கால காரியங்கள், அநேக கேள்விகள் இருக்கிறது. இதற்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். அவர்களுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ், மற்ற காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக, இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கான பயத்திலையும் உலக ரீதியான ஞானத்திலையும் வளரும்படியாக அந்த பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, படித்து முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வேலையில சரியான சம்பள உயர்வு இல்லாதவர்களுக்காக, பதவி உயர்வு, சரியான படிப்புக்கு சரியான வேலை, இப்படியாக இல்லாதவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். வியாபாரம் மற்ற காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, ஆண்டவர் அருளும் ஈவுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, பிரசவ காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இப்படியாக சொல்லப்பட்ட விவரங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் கூடுதலாக இந்த மாதத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் மாதம் 19ஆம் தேதி, 20, 21ஆம் தேதி 3 நாட்களில் பிஸ்கா சபையிலுடைய வருடாந்திர விசேஷ கூட்டம் கர்த்தருக்கு சித்தமானால் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 19ஆம் தேதி மாலை, 19ஆம் தேதி மாலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமாக 3 நாள் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த ஊழியங்களே பொதுமனராக இருக்கும்படியாக, சீதோஷல்லை மாறுபாடாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த நாட்களிலே பொதுமனராக இருந்து அநேக ஆத்துமாக்களை சந்திக்கும்படியாக, சபையினுடைய புது வருடத்தினுடைய காரியங்களுக்காக புதிதாக என்ன காரியங்கள் சபையானது செய்ய வேண்டும், விசுவாசிகள் செய்ய வேண்டும், இந்த காரியங்களை ஆண்டவர் அந்த நாட்களில் போதிக்கும்படியாக, ஒரு புதுவிதமான அனுபவத்துக்குள்ளாக செல்லும்படியாக அந்த விசேஷ கூட்டங்களுக்காக ஜெபிப்போம். அதனுடைய தேவைகளுக்காக, ஆயத்த பணிகளுக்காக, அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். பிஸ்கா சபையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்காக,
புதன்கிழமை தோறும் வேதாராய்ச்சி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே கூட சபையின் ஜெபம் இருக்கிறது. இதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அங்கே செல்ல இருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபையிலேருந்து அங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் கூடுதலாக சகோதரி எபினேசர், என்னுடைய தம்பி, அவருடைய நண்பர், அவர்களுடைய தகப்பனார் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். அவருடைய பேர் மற்ற காரியங்களே குரூப்பில் அதுக்கப்புறமா போடுறோம், நம்முடைய சகோதரர் குரூப்பில். அவருக்காக ஜெபித்துக்கொள்வோம். அவர் அந்த குடிப்பழக்கத்தில் பாதிக்கப்பட்டு அதிகமாக பலவீனப்பட்டிருக்கிறார், ஹாஸ்பிட்டலில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக்கொள்வோம். அவருடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காகவும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக அந்த பேர் மற்ற டீட்டெயில்ஸ் அப்புறம் குரூப்பில் சொல்லுகிறோம். அவருக்காக ஜெபித்துக்கொள்வோம். இன்னும் கூட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்களுக்கான தேவைகள் எதுவாக இருந்தாலும் சபைக்கு தெரிவித்தால் அதற்கான ஜெபிப்பதற்கும் ஜெபத்தில் எல்லாரையும் தாங்குவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். வேறு எதுவும் விண்ணப்பம் இருந்தால் அதை தெரிவிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம்.